தேர்தல் களத்தில் மக்களோட கவனத்தை ஈர்க்கும் முக்கிய அம்சமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கட்சியிலுமே புதுமுக வேட்பாளர்கள் யாரெல்லாம் அறிமுகமாகறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. அதனால தான் இந்த தேர்தல் களத்தில் புதுமுகங்கள் அப்படிங்கிற அத்தியாயத்தில் ஒவ்வொரு கட்சியிலையுமே யாரெல்லாம் புதுமுகங்களாக களமிறக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த தொகுப்பில் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க வேறு யாரும் இல்லை, முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜோட மகள் பன்சூரி ஸ்வராஜ் அவங்க தான். அவங்கள பற்றி விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. சமீப காலமாக பாஜக அடிமட்ட தொண்டர்களுக்கும் மதிப்பு தர கட்சியாக தான் எங்களோட கட்சி இருக்குது அப்படின்னு அனுதினமும் சொல்லிட்டு வர்றாங்க. அந்த வகையில் 2024 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அமைச்சர்களோட பெயர்கள் எல்லாமே தவிர்க்கப்பட்டு புதுமுகங்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மத்திய இணையமைச்சராக இருக்கிற மீனாட்சி லேகி, முன்னாள் அமைச்சர் ஹர்ஷவர்தன், சிட்டிங் எம்பியாக இருக்கிற ரமேஷ் பித்தூரி, இவங்களோட பெயர்கள் எல்லாமே தவிர்க்கப்பட்டு புதுமுகங்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதுலேயுமே குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, டெல்லி தொகுதியில் மீனாட்சி லேகிக்கு பதிலாக முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த மறைந்த சுஷ்மா ஸ்வராஜ் அவங்களோட மகள் பன்சூரி ஸ்வராஜுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. 2024 ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கான முதல் கட்ட வேட்பாளர் லிஸ்ட்டை பாஜக சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க. அதில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. புதுமுகங்களுக்கு பாஜகவில் வாய்ப்பு அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கிற ஒரு வழக்கம் தான். அந்த வகையில் 195 வேட்பாளர்கள் உள்ளடக்கிய லிஸ்ட் தான் சமீபத்தில் வெளியாகி இருந்தது. அதில் 16 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ளடக்கிய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, ஸ்டார் கேண்டிடேட்ஸ்ன்னு சொல்கிற பிரதமர் மோடி அவர்களில் தொடங்கி உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவங்களோட பெயர் பட்டியலும் அதில் இடம்பெற்றிருந்தது. அதில் தான் டெல்லியில் சுஷ்மா ஸ்வராஜோட மகள் பன்சூரி ஸ்வராஜ் களமிறக்கப்பட்டிருக்கிறது அறிவிக்கப்பட்டுச்சு. முன்னாள் பிரதமராக இருந்த இந்திரா காந்திக்கு பிறகு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிற 2வது பெண் அப்படிங்கிற பெருமையை பெற்றவங்க தான் சுஷ்மா ஸ்வராஜ். அது மட்டும் இல்லாமல் மக்களால் அதிகமாக விரும்பக்கூடிய அரசியல்வாதி அப்படின்னு அமெரிக்காவோட பிரபல நாளிதழ் வால் ஸ்ட்ரீட் இவங்களுக்கு புகழாரமும் சூட்டியிருக்கு. பன்சூரி ஸ்வராஜோட பின்புலம் என்னன்னு பார்ப்போம். 40 வயதான பன்சூரி ஸ்வராஜ் பிறந்து வளர்ந்தது எல்லாமே டெல்லியில் தான். அவங்க சட்டப்படிப்பு படிச்சிருக்காங்க. அவங்களோட அப்பா ஸ்வராஜ் கௌஷலும் ஒரு வழக்கறிஞர் தான். மிசோரம் மாநிலத்தோட முன்னாள் கவர்னராகவும் அவர் பதவி வகிச்சிருக்காரு. பன்சூரி ஸ்வராஜுக்கு ஓவியம் வரைவதும் பயணம் மேற்கொள்வதும் மிகவும் பிடித்தமான விஷயமா இருக்கு. மட்டும் இல்லாமல் அம்மா பொண்ணு 2 பேருமே கிருஷ்ண பக்தராகவும் இருந்திருக்காங்க. டெல்லியில் பிறந்து வளர்ந்த இவங்க இங்கிலாந்தில் வார்விக் பல்கலைக்கழகத்தில் இலக்கிய படிப்பை முடிச்சிருக்காங்க. அதன் பிறகு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பும் படிச்சிருக்காங்க. கடந்த 2007 ஆண்டு வழக்கறிஞராக பார் கவுன்சிலில் பதிவு செஞ்சுருக்காங்க. கடந்த 2019 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சுஷ்மா ஸ்வராஜ் எய்ம்ஸ் மருத்துவமனையில் மாரடைப்பால் உயிரிழந்தாங்க. அதன் பிறகு பாஜகவில் பன்சூரி ஸ்வராஜோட முக்கியத்துவம் அதிகரிச்சிச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, வழக்கறிஞராக 16 ஆண்டு காலம் இருந்த அனுபவம் பன்சூரி ஸ்வராஜுக்கு இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் பல முக்கியமான வழக்குகளில் வாதாடியும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சட்ட நுணுக்கங்களை அத்துப்படியாக அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இதனால தான் 2023 ஆண்டு பாஜகவோட சட்டப்பிரிவோட இணை ஒருங்கிணைப்பாளராக பன்சூரி ஸ்வராஜை நியமித்தது தலைமை. அதன் பிறகு டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக களமாட தொடங்கினாங்க பன்சூரி ஸ்வராஜ். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, டெல்லியில் நடந்த ஊழல் தொடர்பான வழக்குகளாக இருக்கட்டும், நிர்வாக சீர்கேடுகள், இதை பற்றி வெளிப்படையாக அவங்க முன்வச்ச வாதங்கள் அவர் மேலே கவனத்தை ஈர்க்க வச்சுது. இப்படியாக தொடர்ந்து பாஜகவில் தீவிரமாக களமாடிட்டு வந்த இவங்களோட பெயர் பாஜக தேர்தல் குழு பட்டியலில் முதலிடத்தில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இப்படி இவங்க தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை ஆம் ஆத்மி மேலே வச்சுட்டே இருக்காங்க. ஆம் ஆத்மி பன்சூரி ஸ்வராஜ் மேலே சில குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். பல லட்சம் கோடி மோசடி செஞ்ச லலித் மோடிக்கு ஆதரவாக பன்சூரி ஸ்வராஜ் வாதாடி இருக்காங்க. குறிப்பாக கீழமை நீதிமன்றங்களில் தொடங்கி உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வரையிலுமே அவங்க தான் இந்த வழக்குக்கு ஆதரவாக வாதாடி இருக்காங்க. இப்படி மோசடி செஞ்ச ஒரு நபருக்கு இவங்க வாதாடினது எவ்வளோ பெரிய குற்றம் அப்படிங்கிற வாதங்களை ஆம் ஆத்மி முன்வைக்குது. குறிப்பாக சொல்லணும்னா, இந்த வழக்கை வாதாடியதற்காக லலித் மோடி பன்சூரிக்கு நன்றி தெரிவித்து ட்வீட் போட்டதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. 2வது மணிப்பூர் கலவரம். மணிப்பூர் கலவரத்தில் 2 பெண்களோட ஆடைகள் களையப்பட்டு அவங்கள ஊர்வலமாக அழைத்து சென்றது இந்திய நாட்டையே உலுக்கி எடுத்துச்சு. இதில் மத்திய அரசோட நிலைப்பாட்டுக்கு ஆதரவு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்காடியது பன்சூரி ஸ்வராஜ் தான். இப்போ அவங்க எந்த நம்பிக்கையில் டெல்லி பெண்களிடம் வந்து ஓட்டு கேட்பாங்க அப்படிங்கிற முக்கியமான குற்றச்சாட்டை ஆம் ஆத்மி முன்வைக்குது. 3வது சண்டிகர் மேயர் தேர்தல்.
உச்சநீதிமன்றத்தால் ஜனநாயக படுகொலை அப்படின்னு அறிவிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த சண்டிகர் மேயர் தேர்தல். இதில் தேர்தல் அதிகாரி சட்டத்துக்கு புறம்பாக செயல்படும் வீடியோ வெளியாகி வைரல் ஆச்சு. இதுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனமும் தெரிவிச்சிச்சு. இதுக்கு பாஜகவுக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றத்தில் வாதாடியதும் பன்சூரி ஸ்வராஜ் தான். இப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி பாஜகவோட வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுதான் ஆம் ஆத்மி பல விமர்சனங்களை எழுப்புறாங்க. ஆம் ஆத்மி கட்சியோட இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு தேர்தலில் களமாட தயாராகி வர்றாங்க பன்சூரி ஸ்வராஜ். தாயோட புகழ், தான் அங்கம் வகிக்கும் கட்சியோட செல்வாக்கு, இதையெல்லாம் சேர்த்து பன்சூரி ஸ்வராஜை வெற்றி பெற வைக்குமா? இந்த கேள்விக்கு விரைவில் புதுடெல்லி தொகுதி வாக்காளர்கள் பதிலளிப்பாங்க. நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. நான் நிவேதா தனிமொழி.